பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் ப்ரேயரில் டே 25ல் இருக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். ஸோ நம்ம தலைப்போட வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமேன். ஆமாங்க. ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னா கர்த்தர் கண்டிப்பாக அதை கைக்கூடி வர பண்ணுவார். ஸோ இயேசு செய்த அற்புதங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். ஏசப்பா மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து நிறைய அற்புதங்கள் செய்தாங்க. அதில் நம்ம 18வது அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன அற்புதம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 38 வருஷமாக வியாதி இருந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட இருந்த ஒரு மனுஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மனுஷன் எப்படி குணமாக்கப்படுறான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது இது இருக்குது. ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெதஸ்தா அப்படின்ற ஒரு குளம் இருக்குது. அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய வியாதியஸ்தர்கள் இருப்பாங்க. எல்லா வகையான வியாதியஸ்தர்கள் இருப்பாங்க. சூம்பின கையுடையவர்கள், நடக்க முடியாதவங்க, குருடர்கள், செவிடர்கள், வேறு எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதி இருக்கிறவங்க அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த குளத்தை தேவதூதர் வந்து கலக்கி விடுவாங்களாம். அந்த தண்ணீரை வந்து கலக்கி விடும்போது முதல்ல யார் போய் அந்த தண்ணீர் கலக்கும்போது விழுகிறாங்களோ அந்த குளத்தில், ஸோ அவங்க தான் சுஸ்தமாக்கப்படுவாங்க, முழுவதுமாக சுஸ்தமாக்கப்படுவாங்க. என்ன நோய், எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அப்படி விழுகும்போது அது குணமாக்கப்படும் அப்படின்றது தான் அங்கே வந்து ஒரு ஐதீகமாக இருந்துச்சு. அது நடந்து கொண்டு இருந்தது. ஸோ அந்த இடத்துல 38 வருஷமாக வியாதியாக இருந்த ஒரு மனுஷன் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த மனுஷன் அநேக நாள் வியாதியாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே வந்த இயேசு என்ன பண்ணுறாங்க, அந்த மனுஷரை பார்க்குறாங்க. ஸோ அந்த நாள் வந்து ஓய்வு நாளாக இருந்துச்சு. ஓய்வு நாளில் இந்த 38 வருஷமாக வியாதியாக இருந்த மனுஷனை ஏசப்பா பார்க்குறாரு. கண்டு அப்படின்னு நம்ம இருக்கு. ஸோ அதை கண்டு அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு, வெகு நாளாக இவன் வியாதியாக இருக்கிறான் அப்படின்றத இயேசு அறிந்து அவனை நோக்கி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அங்கே அந்த மனுஷன்ட்ட ஏசப்பா கேட்குறாங்க, நீ சொஸ்தமாக விரும்புறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த மனுஷன் சொல்கிறாங்க, சொஸ்தமாகறே ஆகலை, அதெல்லாம் சொல்லலை. அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரே, இந்த மாதிரி வந்து தண்ணீர் கலக்கும்போது எனக்கு முன்னாடி யாராச்சும் போய் அந்த தண்ணீரில் விழுந்துடுறாங்க, என்னால் போய் அங்கே தண்ணீரில் மூழ்க முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்படி சொல்லும்போது இயேசு என்ன பண்ணுறாங்க, வேற எதுவுமே கேட்கல. இங்கே சொல்கிறாங்க, அந்த மனுஷனை நோக்கி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மனுஷன் எந்த கேள்வியுமே கேட்கல. நான் எப்படி நடக்க முடியும் அப்படின்றது எதுவுமே கேட்கல. இயேசு சொல்கிறத ட்ரை பண்ணுறாங்க. எந்திரிக்கிறாங்க, படுக்கையை எடுத்துக்கொள்கிறாங்க. அவங்களால நடக்க முடியுது. எந்திரிச்ச உடனே என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க முழுசாக சுகம் அடைஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. ஸோ இயேசுவை அதுக்கப்புறம் அந்த இடத்துல காணலை. இங்கே யூதர்கள் எல்லாருமே ஓய்வு நாளாக இருக்கிறபடியினால, நீ இப்படி படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறையே, இது நியாயமான்னு கேட்கும்போது, என்னை குணமாக்குனவர் என்னையா என் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னே இந்த யூதர்கள் கேட்குறாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, தேவாலயத்தில் இந்த சொஸ்தமாக்கப்பட்டவன் வந்து போகிறான். போகும்போது ஏசப்பா மறுபடியும் அந்த மனுஷனை பார்த்துட்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடு வராதபடி நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காரியம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி அந்த மனுஷன் பாவம் செஞ்சுருக்கலாம். அந்த பாவத்தினால அந்த வியாதி அவனுக்கு வந்திருந்திருக்கலாம். இப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, மறுபடியும் நீ வந்து பாவம் செய்யாத, நீ இப்போ முழுசாக சொஸ்தமாயிட்ட, இனி நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து இயேசுன்றதை அறிஞ்சு யூதர்கள்ட்ட போய் இந்த காரியத்தை அறிவிச்சான். இயேசு தான் என்னை குணமாக்குனார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த நிகழ்ச்சி முடியுது. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, நம்ம அநேக நாள் குணப்படாமல், அநேக நாள் வியாதிப்பட்டு, அநேக நாள் கவலையில் ஏதோ ஒரு காரியம் நம்மளை வருத்தி கொண்டு இருக்குது அப்படின்னா, ஏசப்பா நம்மளை பார்ப்பாருங்க. ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏசப்பா வர்ற இடத்துல நம்ம இருக்கணும். அந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட ஏசப்பா வந்தார். ஸோ ஏசப்பா வர்ற இடத்துல அந்த மனுஷன் இருந்தான், ஏசப்பாவோட பார்வையில் இருந்தான். அதே போல் நம்மளும் அவருடைய பார்வையில் இருக்கும்படிக்கு நம்ம இருந்த இடத்துல இருந்தோம், அவரை நம்பிக்கொண்டு இருந்தோம் அப்படின்னா அவருடைய பார்வை நம்ம மேலே
விழுவுங்க. ஸோ அப்படி அவருடைய பார்வை நம்ம மேலே விழுந்த பின்னாடி கண்டிப்பாக நம்மளுக்கு அற்புதம் நடக்கும். நாம் குணமாக்கப்படுவோம். எந்த காரியத்தில் நம்ம விடுதலை அடையாமல் இருக்கிறோமோ அந்த காரியத்தில் விடுதலை ஆவோங்க. ஸோ கண்டிப்பாக இது நடக்கும். ஏன் அப்படின்னா அவருடைய கண்கள் நம்மளை பார்க்கும்போது நம்மளுடைய காரியம் நம்மளுக்கு கைகூடி வருங்க. ஸோ முதலாவது காரியம் அவருடைய பார்வையில் நம்ம இருக்கணும். ஸோ அப்போது கர்த்தர் வெகு நாட்களாக இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம மேலே மனதுருகி நம்மளை குணமாக்குவார், நம்மளுக்கு அற்புதம் செய்வார். இது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா அந்த மனுஷனை நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல, எடுத்தாங்க, நடந்தாங்க. அதே போல தான் கர்த்தர் நம்மளை குணமாக்கும் போதோ இல்லை அற்புதம் செய்யும் போதோ ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய் அப்படின்னு சொன்னால் நம்ம திரும்ப கேள்வி கேட்காம, அவிசுவாசம் வராதபடிக்கு நம்ம கேள்வி கேட்காம கர்த்தர் சொல்கிறத கண்டிப்பாக செய்யணுங்க. அப்படி செய்யும்போது அந்த காரியம் நம்மளுக்கு கைகூடி வரும். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா அடுத்து அந்த மனுஷன் எங்கே காணப்பட்டான் அப்படின்னா தேவாலயத்தில் காணப்பட்டான். ஸோ சொஸ்தமானதோட அவன் வேற எங்கேயுமே போகல, டைரெக்டாக தேவாலயத்துக்கு போகிறான். அங்கு இயேசு இருக்கிறாங்க. ஸோ தான் மிஸ் பண்ண இயேசுவை அங்கே பார்க்குறான். அதே போல தான் நாமளும் குணமாக்கப்பட்டோம், அற்புதம் செஞ்சோம், அதுக்கடுத்து நம்ம இயேசுவை விட்டுறக்கூடாதுங்க. சில பேர் நன்மை கிடைச்ச பின்னாடி ஏசப்பாவை விட்டுருவாங்க, சர்ச்சுக்கு ரெகுலராக வர்றதை விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நம்ம அற்புதம் கிடைச்ச பின்னாடி தான் நம்ம ஏசப்பாவை இன்னும் அதிகமாக தேடணும். அப்படி தேடும்போது முழுவதுமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குணம் அடைவோங்க. ஏன்னா இரண்டாவது தடவை ஃபஸ்ட்டே ஏசப்பா சொல்லியிருக்கலாம், ஆனால் இரண்டாவது தடவை அந்த தேவாலயத்தில் இருக்கும்போது ஏசப்பா சொல்கிறாங்க, நீ சொஸ்தமானாய், இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முழுவதுமாக அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் சொஸ்தமான எங்க அப்படின்னா அந்த இரண்டாவது இடத்துல ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி சொன்ன பின்னாடி அவன் முழுசாக சொஸ்தமானான். அதே போல தான் நம்மளுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருச்சு, நம்ம அப்படியே போயிடக்கூடாது. நம்ம தேவாலயத்துக்கு போகணும், அதாவது நம்ம சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். அப்போ தான் நம்ம முழுவதுமாக அந்த காரியத்திலிருந்து விடுதலையாக முடியும், முழுவதுமான ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா நம்ம அற்புதம் கிடைச்ச பின்னாடி நம்ம தேவாலயத்துக்கு அதாவது சர்ச்சுக்கு ரெகுலராக நம்ம போகணும், ஏசப்பாவை இன்னும் அதிகமாக தேடணும். நான்காவது காரியம் என்ன அப்படின்னா யூதர்களுக்கு போய் அறிவிச்சான் இயேசு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நாமளும் நம்மளுடைய காரியம் நம்ம கைக்கூடி வந்த பின்னாடி இயேசு தான் எனக்கு இந்த அற்புதம் செய்தார் அப்படின்னு சகல ஜனங்களுக்கும் நம்ம அறிவிக்கணுங்க. ஸோ இந்த 4 காரியம் தான். முதலாவது என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஏசப்பா பார்வையில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும், அவரே நம்மளை குணமாக்குவார். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம மீறாமல் நம்ம செய்யணும், கீழ்ப்படிந்து செய்யணும். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா அற்புதம் பெற்ற பின்னாடி நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவரை நம்ம தேடணும், சர்ச்சுக்கு எல்லாத்துக்கும் ரெகுலராக நம்ம போகணும், ஏசப்பா விட்டுறக்கூடாது. நான்காவது காரியம் நம்மளுக்கு கிடைச்ச அற்புதத்தை நம்ம என்ன பண்ணணும், சுவிசேஷமாக சொல்லணும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆம் தகப்பனே, வெகு நாளாய் தகப்பனை காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் டேடி நீங்களே அற்புதம் செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே, நீ சொல்கிற வார்த்தையை நாங்கள் தகப்பனே அப்பா மீறாமல் நாங்கள் செய்யும்படிக்கிற அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்க, கீழ்ப்படுகிற அபிஷேகத்தை கொடுங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா, நாங்கள் சகல ஜனங்களுக்கும் எங்களுக்கு கிடைச்ச அற்புதத்தை ஆவியானவரே எங்களுக்கு நடந்த அற்புதத்தை நாங்கள் போய் சொல்லும்படிக்காக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே அப்படி நீங்கள் செய்து முடித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே அப்பா அநேக நாட்களாக அப்பா அவங்க வருத்தப்பட்டு கொண்டு இருப்பாங்கப்பா, வியாதி இருந்திருக்கும்ப்பா. என் டேடி இதில் நீங்கள் அப்பா நீங்கள் செய்ய போகிற கிருபையினால் ஆவியானவரே அப்பா அவங்கள நீங்கள் சுத்தமாக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Jesus loves you.